Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. இந்த ஃபிலிம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாக்கு வந்தேன். ஸோ என்னுடைய கனவு படம் இது. நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தனோ அந்த வாழ்க்கையை நீ வந்து ரீக்ரியேட் பண்ணி வாழணும். அப்படி நீ வாழ்றதுக்கு நீ தயாரா இருந்தீன்னா உன் கரியர்ல உனக்கு ஒரு நல்ல படம் நான் தரேன். ராம பாக்குறத கிட்டத்தட்ட மாரி செல்வராஜ் கிட்ட பார்க்கலாம். அது இப்போ நான் நடிகனா வந்து இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸ்கிரிப்ட் புக் கையில இருக்காது, டைலாக் பேப்பர் இருக்காது. வாழை வந்து அவரோட லைஃப். ஸோ அவரு அந்த ஏஜ்ல ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன லைஃப்ல கோ த்ரூ பண்ணாரோ அதுதான் லைஃப். அதுதான் அந்த படமும் கூட. அப்படி ஒரு லைஃப்ல இருந்து வாழ்ந்துட்டு வந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு ஒரு இன்டென்ஸ் மூவி டிரெக்டரா நம்ம முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல் டிரெக்டரா இருக்காரு. அவர் வெளியே இருந்து எந்த ஆக்டர்ஸையும் கூட்டிட்டு வராம அந்த ஊர்ல இருக்க பசங்களே கொண்டு வந்து நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் கிரேட் ஐடியா. பசங்களோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? அந்த பையனுக்குலாம் ஒரு காலில் அடிபட்டு விரல வெட்டிக்கிட்டு நடக்க முடியாத அளவு சுச்சுவேஷன். பட் இருந்தாலும் அவன் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தான். அந்த பசங்களோட அப்பா அம்மா எங்க கூட சேர்ந்து தார் தூக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு வந்து மாறியான கோச்சி கூடாது, கரெக்டா பண்ணுன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் சில சீன்ஸ்லாம் ஷூட் பண்ண ஒரு 2 பேர் அடிச்சுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போற மாதிரிலாம் ஷார்ட் எடுத்தாங்க. அதில் வந்து இவங்க கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உண்மையாக அடிச்சுட்டானுங்க அவனை. ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச்ல மாரி சார் ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த படத்தை தான் நான் முதல் படமா வந்து எடுக்கணும்னு நினைச்சேன், இதுதான் வந்து ஆரம்ப புள்ளி, ஆக்சுவலி அவருடைய அந்த குரானாலஜிக்கல் ஆர்டர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்பேற்பட்ட படத்துல நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்டடான விஷயம் தான். ஸோ இந்த படத்துல உங்களோட கேரக்டர் எப்படி கொண்டு போயிருக்கீங்க, சார் எப்படி நேரேட் பண்ணாரு, அதெல்லாம் சொல்லுங்க. அதான் சூப்பராக நான் சொன்ன மாதிரி அது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது சொல்லியிருந்தாரு. இது மாதிரி ஃபர்ஸ்ட் படம் இது, இதுக்கு அடுத்து இதை பாருங்க, இதுக்கு அடுத்து இதை பாருங்க சொல்லியிருந்தாரு. ஸோ ஏன்னா இது வந்து அவரோட சைல்டுஹுட்ல அவர் பார்த்த ஒரு லைஃப். ஸோ அந்த வாழைத்தார் பின்னாடி, அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள், அந்த லைஃபு, அப்புறம் அவரோட ஊர் மக்கள், அவங்க ஃபேமிலி. ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து காமிச்சிருக்காரு. அதில் வந்து அந்த டைமில் அவங்க சின்ன வயசில் அவங்க ஊரில் ஒரு 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 முதலாளி இருந்திருப்பார், ஒரு அண்ணன் இருந்திருப்பாங்க, அவங்களோட அக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊரில் ஒருத்தரை பார்ப்போம்ல, நமக்கு ஒரு அண்ணன், ஒரு ஊரில் ஒருத்தரை நமக்கு பிடிக்கும். இவங்களுக்கு வந்து அந்த வாழைத்தார் தூக்குறதுல பெருசாக ஒரு உடன்பாடு இருக்காது. அந்த வாழைத்தார் போய் தூக்கணும். பசங்க வந்து ஸ்கூல் போனால் கூட லீவ் நாளில் வந்து இல்லை மற்ற நேரங்களில் போட்டால் கூட போய் அந்த வாழைத்தார் தூக்கும். ஏன்னா அதுக்கு அவங்க வறுமை அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்காக அந்த அதில் ஒரு ஏர்னிங் வரும்ல. ஸோ அதுக்காக பசங்களையும் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் பசங்களுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து அப்போது வந்து அதில் நடக்கிற விஷயங்கள், அப்போ அந்த ஊரில் வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம ஒரு அண்ணன் யாரையா பிடிக்கும், நம்ம இப்போ நம்ம ஏரியாவில் சின்ன பையனாக இருக்குன்னு வச்சு, நம்ம ஏரியாவில் ஏதாவது ஒரு கிரிக்கெட் டீமாக இருக்கலாம், இல்லை வாலிபால் டீம், இல்லை நம்ம ஊரில் ஏதாவது சண்டை வந்த ஒரு அண்ணன் பயங்கரம் வைப்பார். ஸோ அந்த மாதிரி பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு சின்ன வயசில் அவங்க ஏரியாவில் பார்த்த ஒரு கேரக்டர், அதுதான் நான் பண்ணுறேன். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இந்த எல்லாமே. ஸோ அவரோட ஊர், அந்த நிலம், அந்த வாழை, அந்த அவங்களோட அந்த கல்ச்சர், அது எல்லாமே பயங்கர சூப்பராக வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது பின்னாடி இருக்க ஒரு பெரிய லைஃப், அதெல்லாம் அதுக்கப்புறம் அதில் நடக்கிற விஷயங்கள், நடந்த விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாமே இருக்குது. சந்தோஷம், கொண்டாட்டம், பெயின் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் வாழை. திவ்யா, நாங்கள் உங்களுடைய ஜேர்னி பார்த்துட்டே இருக்கோம். உங்களுடைய கிராஃப் வந்து அழகாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி இப்போ வந்து குக் வித் கோமாளிலையும் வந்து கலக்கிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் மூவிஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவு டிட் யூ கெட் இன் டு வாழை வந்து நான் வந்து கர்ணன் சமயம் அப்போதான் ஃபிலிம்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்த சமயம். அப்போது வந்து சார்கிட்ட வந்து எனக்கு உங்களோட ஃபிலிமில் சான்ஸ் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். பட் அப்போ கர்ணன் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ டிசைட் ஆகிடுச்சு. அதனால அப்போது இல்லை அது. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் சடனாக ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது. நான் சாரோடதுன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. அவரோட நம்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. ஸோ நான் பார்த்துட்டே இருக்கேன், இவர் நமக்கு தெரிஞ்சு கால் பண்ணுறாரு, தெரியாமல் கால் பண்ணுறா, பை மிஸ்டேக் கால் பண்ணிட்டாங்களான்னு. அப்போ கால் அட்டன் பண்ணோன்னு சொன்னார், இந்த மாதிரி வந்து என்னோட அடுத்த ஃபிலிமில் நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல. அப்போ சொன்னார், இந்த ஃபிலிம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஸோ என்னுடைய கனவு படம் இது. இந்த படம் வந்து பண்ணுறது ஈஸியானது கிடையவே கிடையாது. அவ்வளோ உழைப்பு தேவைப்படுது. ரொம்ப ஈஸியாக ஒரு கேரவனில் உட்காந்துட்டு சும்மா பிளாக் மேக்கப் போட்டுட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போய் கேரவனில் உட்காந்துட்டு போகிற மூவி இது கிடையாது. இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீ ஒரு வாழ்க்கை வாழணும். நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தனோ அந்த வாழ்க்கையை நீ வந்து ரீக்ரியேட் பண்ணி வாழணும். அப்படி நீ வாழ்கிறதுக்கு நீ தயாராக இருந்தீன்னா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் தரேன். ரொம்ப ஈஸி கிடையவே கிடையாது, ரொம்ப டஃப்பு. உனக்கு சம்மதம்னா வந்து கதை கேளு, ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்னை பிகினிங்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிலிம்குள்ளே நான் இருக்கணுங்கிறதுக்காண்டி எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது இதோட ஸ்டோரியெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் இதை நடிக்கிறேன், நீங்கள் எனக்கு ஸ்டோரியெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து இது ஒரு சின்ன ரோல் கிடையாது,
இது வந்து ஒரு லைஃப். என்னோட ஒரு சைல்ட்ஹுட் லைஃப், அதை தான் நம்ம வாழ போகிறோம். அதில் கலை இருக்காரு, நிக்கிலா இருக்காங்க, எல்லாமே தெரியும். குட்டி பசங்க எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ கலை அண்ட் நிக்கிலா இருக்காங்க. ஸோ நீயும் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகிறீங்க. ட்ரஸ்ட் மீ, உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் இந்த மூவிக்கு அன்னைக்கு முடிவு பண்ணதான். ஸோ இந்த மூவிக்குள்ள நம்ம 100% நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் மூவி எனக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. அப்படிதான் இந்த ஃபிலிம்குள்ள வந்து. அப்படியா? கதை கேட்காமலே ஃபிலிம்குள்ள ஏங்க வந்தாச்சு. இவ்வளவு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு உங்களை வா என் படத்துல நடிக்கிற, நீ ஹீரோயினா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு அது கேட்பா? ஸோ ஆப்வியஸா இல்ல. நாங்க வந்து நிறைய படத்துல பார்த்திருக்கோம். பட் ஸ்டில் நீங்க சில நல்ல படங்களும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் ப்ரொடியூசர் டூ. அண்ட் இந்த வாழை திரைப்படத்தை மாரி செல்வராஜ் சாரே ப்ரொடியூஸ் பண்றாரு. இது எப்படி இந்த கனெக்ட் ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சது? ஆல்ரெடி வந்து மாரி செல்வராஜ் சார் உங்களுக்கு தெரியும். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போதே நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அவர் கூட. ஸோ த்ரூ அவுட் அவர் கூட நீங்க அந்த ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. சார் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் கூட இந்த படத்துல வந்து நீங்க ஆக்டரா ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? மாரி செல்வராஜ் எங்க குடும்பத்துல ஒரு நபர் மாதிரி. எப்படி ராம் வந்து என் கூட பிறகாத ஒரு சகோதரனும், அந்த மாதிரி எங்க டீம்ல இருந்த முக்கியமான நபர் வந்து மாரி செல்வராஜ். அவருடைய ஆரம்ப கட்ட அந்த ராமோட அவருடைய பயணம் அதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப டெடிகேட்டடான, ரொம்ப ஒரு சின்சியரான, தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு ராம பார்க்கறத கிட்டத்தட்ட மாரி செல்வராஜ் கிட்ட பார்க்கலாம். அது இப்போ நான் நடிகனா வந்து இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்கிரிப்ட் புக் கையில் இருக்காது, டைலாக் பேப்பர் இருக்காது. அங்கே ஸ்பாட்டில் வந்து தான் நினச்ச விஷயத்த அருமையாக ஒரு நடிகர்கள்கிட்ட வேலையை வாங்கி அது திருப்தியாக நடக்கிற வரைக்கும் அதை வந்து டென்ஷன் ஆகாமல் எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்குற விதம், அதுக்கப்புறம் தோன்ற விதங்களை எடுக்கிறது, அது ஒரு அருமையான ஒரு படைப்பாளி. அவர் முதல் படம் நம்ம பரியேறும் பெருமாள் கதை அவர் எழுதும்போதே எனக்கு அந்த கதை தெரியும். அப்போவே நாங்கள் டிசைட் பண்ணோம், தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர்கள் பட்டியலில் மாரி செல்வராஜுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும்ன்ட்டு. அதை இன்னைக்கு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படி அவருடைய படங்கள் ஒன்றுனா வெற்றி படங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கும் ஒரு கால் பண்ணி, இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுங்கன்னாரு. நடிகனா தயாரிப்பாளராக விட்டுருங்க, ஒரு நடிகனா அது வந்து இந்த டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணால் நமக்கு அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைப்போம் இல்லையா. அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் அந்த ஸ்பாட்டில் ஒரு புது இடம், புது மொழி, புது மக்கள், அப்புறம் அந்த அந்த மொழி பேசுகிறதே ஒரு கடினமான ஒரு விஷயம். அந்த இடத்துல கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது. பட் ஸ்டில் அதை வந்து பொறுமையாக எனக்கு வந்து எத்தனை டேக் போனாலும் அதை எடுத்து கொடுத்து கற்றுக் கொடுத்து அந்த வேலை வாங்கின விதம், ஒரு இன்னைக்கு படம் பார்த்தவங்க எல்லாமே நான் பண்ண கேரக்டரும் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் கலை, நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு இன்டர்வியூவில், நான் வந்து மெட்ராஸ் படத்தில் எனக்கு விஜய் கேரக்டர் தான் வேணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அன்பு கேரக்டர் தான் கிடைச்சிது. பட் எனக்கு அது வந்து பாதிலே முடிஞ்சு போயிருமே, அன்புங்கிற கேரக்டர் செத்துருவானே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் அந்த கேரக்டரோட டெப்த் அப்புறம் தான் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாழையில் வந்து பர்டிகுலராக ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா ஏதாச்சும், இல்லை சாராக பார்த்து உங்களுக்கு கேரக்டர் கொடுத்தாங்களா? இல்லை, பெருசோ சின்னதோ ஒரு நல்ல படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். அப்போ நமக்கு இருந்த புரிதல் அவ்வளோதான். ஏதாவது படம் தான் இப்போ வாய்ப்பு, ஒரு படம் ஒரு முகம் தெரிஞ்சிடாதா, ஒரு டைலாக் பேசிட மாட்டோமா, படம் ஃபுல்லாக வந்துட மாட்டோமா, அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு புரிதல் இருந்தது. வாழையில் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் சூஸ் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஒரு நல்ல படத்தில் ஒரு பெருசோ சின்னதோ நம்ம ஒரு பார்ட்டாக இருக்குன்றது, அவங்க கொடுத்த கேரக்டர் நம்ம கரெக்டாக பண்ணணும், வேற என்ன இருக்குன்னுலாம் நான் யோசிக்கல. கொடுத்ததை கரெக்டாக பண்ணணும், ஜெனுவனாக பண்ணணும்னு நினச்சேன், அதுதான் நடந்தது. ஸோ திவ்யா, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி டெலிவிஷன் அண்ட் மூவிஸ்னு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க மாற்றி மாற்றி. ஸோ உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா வாழையில்? ஐயோ, வாழையை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலிக்குள்ள காலை வச்சதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஆக்சுவலி டீசரோ ட்ரெய்லரோ பார்க்காததுனால என்னால் அது நீங்க எங்க எங்களுக்கு இன்னும் லான்ச் பண்ணலையே ட்ரைலர், நாங்களும் ஆர்வமா இருக்கோம். 1 வீக் தான் இருக்கு படம், தெரியல. ஆமா, நீங்க என்ன சஸ்பென்ஸாவே வச்சிருக்கீங்க எங்களுக்கு? இல்ல, எதுவுமே அதனால release எங்களால பண்ணாம. வந்து ஓப்பனா சில விஷயங்களை சொல்ல ட்ரெய்லரே முடியல. வந்துரும் நினைக்கிறேன், டீசர்லாம் வராது. ஆமா. ஸோ அதனால தான் டே 1ல இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது ஒரு நார்மல் மூவி மாதிரி இல்லை. லிட்டரலாக ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அந்த வாழைத்தார் சுமக்கிறவங்களோட வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அதனால எங்களுக்கு டே பை டே வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி நமக்கு வாழைனா என்ன தெரியும், வாழைப்பழம் வீட்டில் இருக்கும், கடையில் விற்கும், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து அங்கே போய் நாங்கள் வாழும்போது தான் தெரியுது இவ்வளோ கஷ்டமானு.
அதுக்கப்புறம் வீட்ல வந்து அதோட பாதிப்பு வந்து எனக்கு ரொம்ப நாள் இருந்தது. ஒரு சின்னதா ஒரு விஷயத்த ஒரு தார்ல ஒரு பழத்த வேஸ்ட் பண்ணா கூட இல்ல. நான் வாழைப்பழத்திலே வெரி நம்ம சூஸியா இருப்போம்ல, இந்த பழம் பிடிக்காது, இது பிடிக்காது. அதுக்கப்புறம்ல டேய் இப்படிலாம் சொல்லாதீங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. அத வந்து ஒரு தாரா ஒரு ஒரு டசனா எடுத்துட்டு வரதுக்கு அவங்க எவ்ளோ இது பண்றாங்க தெரியுமா? அந்த அதான் இப்ப என்னால சொல்ல முடியல. ஸோ அதனால அதோட வேல்யூ தெரிஞ்சது. அந்த லைஃப் ஸ்டைலே வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த படம் இப்போ இந்த வாழை பண்ணிட்டோம்ல. இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த எந்த ஷூட்டிங் போனாலும் அதோட என்வைரன்மென்ட் இருக்குல்ல, அது எங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது ஈஸி. ஏன்னா டஃபஸ்ட் சிச்சுவேஷனே நாங்க பார்த்துட்டோம். இதுக்கு மேல டஃப்பா இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. அதனால எங்களுக்கு இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்றது எல்லாமே ஈஸி தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாங்க இருக்கிறதுலே டஃபஸ்ட் சுச்சுவேஷன் பார்த்துட்டோம் நடிப்புல அப்படின்னு சொல்றீங்க. பட் அதையே அவர் வாழ்ந்திருக்காரு இல்லையா ஆமா. சார்? எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ ஹவ் இட் வில் பி தி வர்ஸ்ட் சுச்சுவேஷன், ரைட்? இல்ல அதுதான் சார் சொன்ன மாதிரி வாழை வந்து அவரோட லைஃப். ஸோ அவரு அந்த ஏஜ்ல ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன லைஃப்ல கோ த்ரூ பண்ணாரோ அதான் லைஃப். அதுதான் அந்த படமும் கூட. அப்படி ஒரு லைஃப்ல இருந்து வாழ்ந்துட்டு வந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு ஒரு இன்டென்ஸ் மூவி டிரெக்டரா நம்ம முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல் டிரெக்டரா இருக்காரு. இதுல என்ன ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம்னா, அவரே ஆடியோ லான்ச்ல சொன்னதுதான், நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பட் என்னோட நம்ம ஃபிலிம்ல இருக்கிற பொன்வேல் அண்ட் ராகுல் இன்னும் சில பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வராம அவங்களோட லைஃப் அந்த மூவி மாத்திருக்கு. அவரு சின்ன வயசுல பட்ட கஷ்டத்தை இந்த பசங்க பட விடாம இவரு வெளியே வந்து அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்காரு. அதான் வாழை. அந்த பசங்க மாதிரி இன்னும் நிறைய பசங்களுடைய ஆமா, வாழ்க்கை நிறைய பசங்களோட லைஃபை மாத்திருக்காரு. அண்ட் நம்ம ஃபிலிம்ல பண்ண ராகுல் வந்து ராயன்ல குட்டி தனுஷா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பொன்வேலோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க என்ன பார்க்க போறீங்க? என்னோட தம்பியா வருவா. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ அவங்களோட ஃபேஸ் தெரியாதனால நாங்க இங்க இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃபிலிம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்கலாம் பயங்கர ஹியூஜ் சர்ப்ரைஸா இருப்பாங்க. யாருப்பா நீங்களாம்? அப்படி ஒரு மேஜிக் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. தே ஆர் நான் ஆக்டர்ஸ், ரைட்? அவங்க எல்லாமே அந்த ஊர் பசங்க. ஊராளுங்க. அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இல்ல அதுதான் அந்த லைஃப் வந்து இவரு வாழ்ந்துட்டு வந்த ஒரு லைஃபை அந்த பசங்க ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய டிரெக்டராய் அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்திருக்காங்க. ஸோ நீங்க ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும், அவங்கள பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவீங்க. இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, அது கஷ்டம் மட்டும் கிடையாது. அந்த செலிப்ரேஷனும் இருக்கு, ஜாலியும் இருக்கு. அதுல என்னன்னா அவன் பண்ற வேலை அது இப்போ நான் சொன்னல கொஞ்சம் அந்த டைம்ல இருந்து இப்போ நம்ம சினிமா ட்ரை பண்ணுவோம், நமக்கு இருந்த ஒரு புரிதல் வேற. இப்போ நம்ம நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போதும் நிறைய மனிதர்களை மீட் பண்ணும்போது நமக்கு வர ஒரு லேர்னிங் வேற. நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறும். அப்படியும் அந்த டைம்ல வந்து அந்த வாழைத்தார் அது பின்னாடி இருக்க உழைப்பு எல்லாமே பசங்களுக்கு அது ரொம்ப வெறுப்பா இருக்கும், கோவம் அந்த மாதிரி இருக்கும். பட் அதுல வந்து ஒரு பயங்கர சந்தோஷமும் இருக்கு, ஒரு செலிப்ரேஷனும் இருக்குது, என்ஜாய் லைஃப் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். பட் அது மீறி அந்த பசங்களுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கும். பட் இது ரொம்ப இயல்பு தான். அது வந்து என்னன்னா ஒரு உழைக்கும் வர்க்கம் ஒன்று இருக்கு, முதலாளி வர்க்கம் ஒன்று இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல இருக்க பெயின், பட் அதுல என்ன கஷ்டம் எது இருந்தாலுமே they என்ஜாய் தேர் லைஃப். அது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு கொண்டாட்டம் இருக்கும், ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். அது எல்லாமே இருக்கும் படத்துல. ஸோ கஷ்டம் மட்டும் கிடையாது அது சொல்லுவாங்க. பட் அது பின்னாடி இருக்க பிரச்சனைகள் அதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ் சார் வந்துட்டு இந்த படத்தில் ப்ரொடியூசராகவும் அறிமுகமாகிறாரு தமிழ் சினிமாக்கு. ஸோ ஒரு டேரக்டராக இருக்கிறதே கஷ்டமான விஷயம், பட் டேரக்டருக்கு ப்ரொடியூசர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நீங்கள் ஏதாவது கைட் பண்ணீங்களா சார் அவருக்கு செட்டில்? இல்லை அதுலலாம் அவர் வந்து அவரே தானே செதுக்கிக்கிட்டாரு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் ப்ரொடியூசராக ஆனது ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. நாம் பார்த்து நம்ம கூட இருந்த ஒரு ஆள் உச்சத்தை தொடும்போது நம்ம பிள்ளைங்க வளர்ந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் கொடுத்தது. டாக்கிங் அபவுட் த கிட்ஸ், இப்போ ஊர்ல வந்துட்டு அவர் வெளியே இருந்து எந்த ஆக்டர்ஸையும் கூட்டிட்டு வராம அந்த ஊர்ல இருக்க பசங்களே கொண்டு வந்து நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் a கிரேட் ஐடியா. அண்ட் நீங்க அவங்க கூட நடிச்சிருக்கீங்களா? பசங்களோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி படம் இருந்துச்சு? ரிலீஸ் ஆச்சுன்னா எங்களை இன்டர்வியூ பண்ண மாட்டீங்க அப்படியா? அவ்வளவுதான். ஆமா ட்ரூ. பசங்களை தான் 100%. அது வந்து என்னன்னா அதான் சொல்றேன், அது வந்து அப்படிதான். அகைன் இப்போ அவங்களோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்க எங்களை இன்டர்வியூ பண்றீங்க. நீங்க ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒட்டுமொத்த எல்லாரோட ஃபோக்கஸ் அந்த பசங்க மேல போயிடும் 100%. இல்ல ஆனா ரொம்ப சூப்பரா deserve it, நடிச்சிருக்காங்க. ஆமா actually. ரொம்ப என்னன்னா நான் சில சீன்ஸ்லாம் ஷூட் பண்ண ஒரு 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போற மாதிரிலாம் ஷாட் எடுத்தாங்க. அதில் வந்து இவங்க கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உண்மையாக அடிச்சிட்டானுங்க அவனை. Oh my God. ஆமா அந்த மாதிரி அவர் அவ்வளோ ரியாலிஸ்டிக்கா அவ்வளோ வந்து ஒரு ஆக்டர்ஸை நீங்க கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி அப்படி ஒர்க் பண்ணலாம் பண்ண முடியாது, கஷ்டம் அது. அது இல்லாமல் அவங்க அந்த ஸ்லாங் பிடிக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த லைஃப் அவங்களுக்கு தெரியணும். இன்னைக்கும் அந்த பசங்க அந்த ஊர்ல வாழ்றானுங்க. அவங்க அந்த டைமுக்கு இருந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைனாலும் இன்னைக்கும் அவங்க வந்து ஒரு அங்கே இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அந்த வாழைத்தாருன்ற அந்த கல்ச்சர் இப்போ எல்லாமே இருக்கு. அது மீறி வந்து நம்ம தூக்கும் போதெல்லாம் வந்து நீங்க சாதாரணமாக இப்போ நீங்கள் நடந்து போங்க அப்படின்னா, இப்போ திவ்யா அதெல்லாம் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் தான். இப்போ நடந்து போன
நான் பெருசாக அதை கண்டுக்க மாட்டேன். நம்ம ஒரு ஆக்டர் அந்த ஜோன் அப்படிலாம் கிடையாது. நிறைய பண்ணுறதை பண்ணுவோம், நார்மலாக இருக்கும். ஸோ ஆனால் இப்போ ஆக்டர்ஸாக சில பேர் வரும்போது சிலது இப்போ ஒரு சேத்துல இறங்கி நடக்கிறது கூட சிலது ஓகே, சில பேருக்கு வந்து அந்த யோசனை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஒரு ஆக்டர்ஸை கொண்டு வந்தானே. ஸோ அந்த பசங்கன்னு வரும்போது அவங்களுக்கு எந்த யோசனையும் கிடையாது. என்ன சொன்னாலும் செய்வானுங்க, ஒரு கேள்வி கேட்க மாட்டானுங்க. அது வந்து பயங்கரம். அவங்க அப்பா அம்மாவும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களே எங்க கூட சேர்ந்து தார் தான் தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த பசங்களோட அப்பா அம்மா எங்க கூட சேர்ந்து தார் தூக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அது பண்றாங்க. அவங்களுக்கு வந்து மாறி என்னதும் கோச்சி கூடாது, கரெக்டா பண்ணுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. அந்த பையனுக்குலாம் ஒரு தடவை காலில் அடிபட்டு விரல வெட்டிக்கிட்டு நடக்க முடியாத அளவு சுச்சுவேஷனு. பட் இருந்தாலும் அவன் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணானுங்க. அவங்க பேரண்ட்ஸு, அந்த ஃபேமிலிஸ், அப்புறம் அவங்க சுற்றி அந்த ஊர் மக்கள், மாரியனோட ரிலேஷன்ஸ், நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்து பயங்கர ஒரு பேக் போன் மாதிரி பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும், அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த தாரை தூக்கி அதை அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, லைட் ஆஃபீஸ் ஆரம்பிச்சு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருமே இது பின்னாடி வந்து ஒரு ஏன்னா ஷூட் பண்ணுற லொக்கேஷன்ஸ் நம்ம சாதாரணமாக நடந்து போகிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஸோ அங்கே கேமரா கொண்டு போய் வச்சு அதெல்லாம் பண்ணுறதுக்கு அசம்பிள் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இது டோட்டலாக அந்த டீமுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருமே. இப்போ ஆக்டர்ஸ் நம்ம முகம் தெரியுது, அதை பேசுகிறோம். பட் ஆனால் ஜெனுவன்லி டு பி எல்லாருமே இது நம்ம எல்லாருக்கும் தான் கிரெடிட்ஸ், நம்ம கண்டிப்பாக கிடையாது. அதுல என்னன்னா அவனுங்க அந்த ஹார்ட் ஒர்க், அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி அவனுங்க வந்து எப்படின்னா, இப்போ எனக்கும் தம்பி பொன்வேல் கேரக்டர் அதுதான் மெயின் லீடு. ஓகே, அவன் என்னோட தம்பி. ஸோ எங்களோட பாண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரிஜினலா ஒரு சிஸ்டர் அண்ட் தம்பி இருந்தால் எப்படி அடிச்சுப்பாங்க, அவன் என்னை ஆக்டரா கன்சிடரே பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் ஓகே, ஊர்ல இருந்து ஏதோ ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்களா அப்படி பார்த்தானுங்க. அடுத்த நாள்ல இருந்து அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்லாங் எல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ எங்களுக்கு திருநெல்வேலி ஸ்லாங் சுத்தமா வராது, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அவங்களுக்கு ஸ்லாங் ஈஸி. அந்த டைலாக் பேசுறதெல்லாம் அந்த நல அப்படின்னு பேசுறது ரொம்ப ஃப்ளோவில் வந்துடும். நம்ம புதுசா இருப்போமா, நம்ம டேக் எடுக்கும்போது பார்த்துருப்பாங்க, எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டே இருப்ப, சீக்கிரம் பேசு. என்ன நீ இந்த டைலாக் ஒரு கட்டத்துலலாம் வந்து அப்படியே ஒரிஜினலாக நாங்கள் 2 பேரும் அடிச்சுப்போம். லிட்ரலாக நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம். நீ என்ன இதை கூட பேச மாட்டியா, எவ்வளோ நாள் நீ எவ்வளோ டேக் எடுத்துக்கிட்டே இருப்ப, இங்கே பாரு இதை சொல்லி இதை தானே சொல்றாரு. டே இருடா, ஏன்டா தம்பி ஆயிட்டான். ஆமா, ஏன்டா அப்படி டேரக்டர் முன்னாடியே போட்டு கொடுக்குற, பேசாம இருடா, நம்ம அப்புறம் போய் பேசலாம், இந்த டைலாக் தான் அவர் சொல்றாரு, இது சொல்லு அடிமா, இந்த மாதிரி பேசு அடிமா. அதே மாதிரி எனக்கு அட்டைப்பூச்சினா கொஞ்சம் பயம். நான் பயப்படுற ஒரு விஷயம்னா அந்த கருப்பு அட்டைப்பூச்சி இருக்கும் இல்லையா, அது கம்பளி பூச்சி இல்ல, கருப்பு கலர்ல இருக்குமே, ட்ரெயின் பூச்சி. இந்த தென்கிழக்கு சாங்ல கூட அவன் கையில இருக்குமால, அது ரயில் பூச்சி. சரி ஓகே, அது ஏதோ ஒரு பூச்சி. எனக்கு இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் பயம் அதுதான். என் தம்பி இருக்கால பொன்வேல், அவன் என்ன பண்ணுவான், எனக்கு அது பயம்னு தெரியும். அவன் என்ன பண்ணுவான், அதை வரப்புல புடிச்சுல அதை எடுத்து என் மேல விடுறேன், இங்க வா இங்க வா அப்படின்னு. நான் ஓடுவேன், பதறிக்கிட்டு ஓடுவேன், அதை மேல போடுறேன், லிட்டரலா வச்சு மிரட்டிட்டு இருப்பான். அந்த மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் பயம் இல்ல. அவங்களுக்கு அதெல்லாம் பயம். நீங்க அந்த பாட்டுல நீங்க தென்கிழக்கு சாங்ல பாத்தீங்கன்னாலே அவன் வந்து மேலாம் பிடிச்சி விளையாடுற மாதிரிலாம் இருக்கும். அதை பிடிச்சி அவன் அதை கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவான். அதை நான் ஏதாவது பண்ணிட்டேன், நான் அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவேன். டார்ச்சர்னா ஒரு டாம் அண்ட் ஜெரி கேம் எங்க 2 பேருக்குள்ள இருக்கவே இருக்கும். அதை எப்படின்னா சார் அதை அவன் வந்து என்கிட்ட சொல்லி வச்சிருவான் ஷார்ட்க்கு முன்னாடியே, என் மேல கை போடாத, இப்படி ஒரு ஆக்டர் அதெல்லாம் அவன் மறந்துட்டான், அவனுக்கு நான் அக்கா தான், என் மேல கை போடாத, என்னை பிடிச்சிக்கிட்டே நடக்காத, நான் ஃப்ரீயா தான் வருவேன், இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். நான் சும்மா விட மாட்டேன். டேக் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை, டக்குன்னு தோல் மேல கை போட்டு கையை இறுக்கி பிடிச்சிப்பேன். அவன் அப்படி முறைப்பான், அப்படியே வருவான். அப்போ ஒயிட் ஷார்ட்ல வந்து நீங்க அதை எடுத்தீங்கன்னா ஆப்வியஸா க்ளோஸ்ல நீங்க அதான் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக்ல திட்டுவான், நான் தான் என் மேல கை போடாதன்னு சொன்னேன்ல, எதுக்கு என்ன பிடிச்சிட்டு நடந்த அப்படி கேட்பான். ஸோ அவனை நான் இப்படி டார்ச்சர் பண்ணுவேனா, அவன் என்ன பண்ணுவான், அந்த அட்டைப்பூச்சை சார் இல்லாதப்போ வந்து இதை பிடிச்சி மேலே போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஓட விடுவான். ஒரு மாதிரி ஆக்டர்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்களா, அப்படியே ஒரு கட்டத்தில் எங்களுக்கே மறந்துருச்சு. நான் வந்து அதுக்காகலாம் சார் கிட்ட வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இல்லை, அந்த ஊர் மக்கள் தான் நாங்கள், எங்களுக்கு அது பழகிடுச்சு. இப்போ நாங்களாம் வேலைக்கு போகிற மாதிரி போய் நிற்க ஆரம்பிச்சிருவோம். காலையில் எழுந்திரிச்சோடனே மேக்கப் அந்த கெட்டப்பில் ரெடி ஆகிட்டு எப்படி இல்லை லாரிக்கு நிற்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சார் வந்து திவ்யா எங்க சார், நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் நிற்கிறியா, எனக்கு தெரியல, கூட்டத்துல தெரியவே இல்லை, லைக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சார் பொதுவா உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் வெறப்பா தான் நடிப்பீங்க. ஸோ இதுலயும் வாழையிலயும் அதே மாதிரி தானா, இல்ல கொஞ்சம் வேற மாதிரி ஜெனரா? இது தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கம், இந்த முதலாளி வர்க்கத்துல பண்ணிருக்கேன். திரும்பவும் அப்ப அந்த வெறப்பு முறப்பெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, ரொம்ப யதார்த்தமா இருக்கும், ரொம்ப சட்டிலா கேஷுவலா. ஸோ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. நீங்கள் வந்து ரஞ்சித் சார் படங்கள் நடிச்சிருக்கீங்க, அவரோட உங்களோட பாண்ட் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதில் வந்து மாரி சார் கூட நடிச்சிருக்கீங்க. 2 டேரக்டர்ஸ் கிட்டையுமே
இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 பேரும் பேசுகிற பாலிடிக்ஸ் ரொம்ப சிமிலராக இருக்கும். வித்தியாசம் பெருசாக இல்லை. என்னன்னா மாரியண்ணா வந்து ஒரு விஷயம் அந்த நினச்ச விஷயம் வரணுன்றதுக்காக ஒரு போராடுற அந்த விஷயம் வந்து அது கொஞ்சம் அக்ரெசிவ்னஸாக இருக்கும். ஸோ வந்து அது ஆக்டர்ஸ் கிட்ட தெரியாது. பட் ஆனால் வந்து அதை சுற்றி அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கலாம், இது பண்ணுறது ரெடி பண்ணுறதுல ஃபாஸ்ட் பண்ணுறதுல இல்லை அது ஒரு வேகமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட இவர் ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஸோ ரொம்ப அக்ரெசிவாக அப்படி இருப்பார். அந்த ஒன்று இருக்கும். ஆனால் ஆக்டர்ஸ் கிட்ட அது பெருசாக காட்டவும் மாட்டார். ஆக்டர்ஸ் அது பாதிக்கவும் பாதிக்காது. ஒரு விஷயம் ரெடி ஆகுது, அது அவர் நினச்ச சீனை கொண்டு வரதுக்காக பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், கரெக்டாக இயல்பாக வரணுன்றதுக்காக. ரஞ்சித் சார் வந்து என்னென்னா அது எதுவும் ரொம்ப கேஷுவலாக நடக்கும் ஷூட்டிங். ஸோ அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும். பட் ஆனால் அது வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, ப்ரெஷர் ஆயிக்க மாட்டார். பட் தங்கலாண்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தார்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் இருந்தார். மற்றபடி நான் ஒர்க் பண்ண நட்சத்திரம் வரைக்கும் ரொம்ப கூலாகவே ஹேண்டில் பண்ணுவார். அது வந்து பிரச்சனை இருந்தால் கூட சரி பரவாயில்ல ரெடி பண்ணு ஓகே ஒன்று அப்படின்னு கூலாகவே ஹேண்டில் பண்ணுவார். ஆமாம், இது வந்து கொஞ்சம் பயங்கரம். நான் மாதிரி எனக்கு சொல்லுவேன், ஏன்னா இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஹெல்த்து முக்கியம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஸோ யோசிச்சுட்டே இருப்பார். ஏன்னா அவர் நினச்ச விஷயம் கரெக்டாக வரணும்னு பயங்கரமாக போராடிட்டே இருப்பார். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாழை. நீங்கள் சொல்ல எங்களுக்கு எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் உருவாயிட்டே இருக்கு. ப்ளீஸ் ட்ரைலராவது எங்களுக்கு அது வந்து சீக்கிரமா லான்ச் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் தியேட்டருக்கும் போய் என்ஜாய் பண்ணி பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.